வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரே என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரே என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று. ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து தம்மை போலவே அவங்க இருக்கணும், அது மாத்திரமல்ல ஆண்டவர் சித்தம் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் இந்த உலகத்தில் மனிதர்களை தேவன் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எது துதியை சொல்லி வருவார்கள். இந்த உலகத்தில் மனிதனை தேவன் உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. அவர் சித்தம் அறிந்து அவர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும் என்றும், அது மூலமாக தேவன் மனிதர்களை ஆசீர்வதித்து அவரை போலவே ஆண்டவருடைய சந்ததியாக இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அவருடைய சித்தத்தை அறியாமல், அவர் சித்தத்தை செய்யாமல் மனிதன் தீமையான காரியங்களையோ பாவங்களையோ செய்து அதனால் வரும் சாபங்களினால நஷ்டம் வருகிறது, அதனால் பாதிப்பு வருகிறது, அதனாலே போராட்டம் வருகிறது. அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் மரணம் கூட நேரிடுகிறது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தில் மனிதனை உண்டாக்குற நோக்கமே அவருடைய சித்தம் செய்து அவர் என்ன காரியமாக நம்ம உண்டாக்கினாரோ அந்த காரியத்தை அவர் சித்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால சொன்னால் ஆண்டவர் ஏற்று சொன்னார், மனுஷன் மத்தியில் சொல்லப்பட்டபடி மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. வேதத்தில் கூட ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 - 23 வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் ப்ராடிகல் சன். அது கூட இந்த நாட்களில் அது சப்ஜெக்ட், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளான சரி, அது சப்ஜெக்டாக கூட இருக்கிறது. நீங்கள் அநேகர் அதை அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு நினைவூட்டும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. அது வேதத்தில் சொல்லப்பட்டபடி லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 - 23 வரை ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 குமாரர்களில் இளையவன் தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்றும் தனக்கு இஷ்டமான வாழ்க்கை, அவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தகப்பனுக்கு இருந்த சொத்தை அவனுடைய பங்காக பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான். அப்போ அந்த அந்த 2வது மகனும் அந்த இளைய மகனுக்கு நோக்கம் எப்படின்னா, பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாம் முடியும், இன்பமாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் வாழ வேண்டும் என்று அந்த இளைய குமாரனுடைய நம்பிக்கை. அதனால தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு கடந்து போனது உண்டு. ஆனால் அந்த சொத்து இருக்கும் பொழுது
அந்த இளைய குமாரருக்கு நிறைய நண்பர்கள், இஷ்டப்படியான வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவங்க அந்த அந்த இளைய குமார்கிட்ட இருந்த அந்த பணம் செலவழிந்து போக போக கடைசி நேரத்தில் அவனுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாதபடிக்கு காணப்படுகிறான். சாப்பாடு கூட ஒருவேளை போஜனத்துக்கு கூட ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் பன்றி மேய்க்கிற, அதாவது பன்றிகளுடைய அந்த அதனுடைய முதலாளி பன்றி மேய்க்கிற அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று அவங்கள விரும்பி கேட்குறாப்புல. அது மாத்திரமல்ல, அந்த பன்றிகள் தின்கிற தவிடு சாப்பிட்டு அதனாலே தன் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று நினைக்கிற அந்த நேரத்தில் அவருடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா நல்ல ஐஸ்வர்யவன். அவருடைய தகப்பனார் ஐஸ்வர்யர். அப்போ நினைக்கிறாப்புல, என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரர் கூட திருப்தியான சாப்பாடு உண்டு, அவங்களுக்கு நேரத்துக்கு நல்ல சாப்பாடு உண்டு. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் இருந்து என்னுடைய தகப்பனுடைய சத்தத்தை கேட்காமல் அவருடைய சித்தத்தை செய்யாமல் நான் என் இஷ்டப்படி வாழ்ந்தபடினாலே இப்பொழுது பன்றிக்கு வைக்கிற அந்த தவிடு கூட எனக்கு இல்லாதபடிக்கு இப்படி நான் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி அந்த தகப்பன் அவருடைய எண்ணம் வருகிறது. அதனால நான் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போவேன். போய் அவனை அந்த இளையகுமாரனே தன்னோட மனதில் நினைக்கிறாப்புல, தகப்பன் வீட்டுக்கு போய் உங்கள் குமாரன் என்று நான் சொல்லப்பட்டது கூட நான் பாத்திரவான் இல்லை, ஆனால் உங்கள் வேலைக்காரரில் ஒரு ஆளாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் என்று அப்படி சொல்ல வேண்டும் என்று மனம் திரும்பி அப்படி தன் தகப்பன் வீட்டுக்கு கடந்து வருகிறார். அதனால் அந்த உலகத்தில் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் இந்த உலகத்தில் உள்ள யாவற்றையும் உண்டாக்குன தேவன். அவர் நம்முடைய தகப்பனாக தாயாக இருக்கிறார். அதனால தகப்பனுடைய சித்தம் செய்யாதபடிக்கு, தகப்பனுடைய எண்ணத்தை நிறைவேற்றாதபடிக்கு அந்த இளைய குமாரன் காணப்பட்டபடினாலே இப்போ காசு இருந்தால் பணம் இருந்தால் போதும்னு சொல்லி நினச்ச நேரத்தில் அதெல்லாம் செலவழிந்த போன பொருள் நண்பர்கள்லாம் கடந்து போயிட்டாங்க. அவன் ஒட்டி கொண்டவர்கள்லாம் விலகி போயிட்டாங்க. தனி மனிதனாய் தனி நபராய் கஷ்டப்படும் பொழுது தகப்பனுடைய எண்ணம், தகப்பனுடைய வீட்டை குறித்து அந்த சிந்தை உண்டாயிற்று. அதுபோல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரச்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாது தருவேன் என்று அந்த தகப்பன், அந்த பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ என் வேலைக்காரரில் ஒரு ஆளாக அவர் என்னை இருந்தால் போதுங்கிற அப்படி ஒரு நிலைமையில தான் அப்படி கடந்து வரும் பொழுது ஆனால் தகப்பன் உள்ளம் மகன் தூரத்திலே வரும் பொழுது, இந்த தகப்பனுடைய உள்ளம் தூரத்திலே வரும் பொழுது அந்த மனிதன் போகும்போது நல்ல பெரிய ட்ரெஸ்ஸு, நல்ல விலை மதிப்புள்ள வஸ்திரங்கள், விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் கொண்டு சென்று கடைசியில் திரும்பி வரும் பொழுது, மனம் திரும்பி வரும் பொழுது, இப்பொழுது பன்றி கூட்டத்தோடு சேர்ந்து அந்த மனிதன் அவனுடைய வஸ்திரம் எல்லாம் பழமையாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பன்றி கூட்டத்தோடு சேர்ந்து அவனுடைய அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் மாத்திரமல்ல, அந்த மனிதனே ஒரு நாற்றப்படுத்த மனிதனாக காணப்பட்டார். ஆனால் அந்த தகப்பன் தூர இடத்துல வரும் பொழுது தன்னுடைய மகனுக்காக அவருடைய உள்ளம் துடித்தபடினாலே, தன்னுடைய மகனுக்காக ஏங்கினபடினாலே அந்த மகன், அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி தூர இடத்திலிருந்து வரும் பொழுது ஓடோடி போய் அவரை கட்டி அணைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வருகிறார். அதுபோல தான் இந்த உலகத்தில் நம்முடைய தகப்பன் நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடினாலே சில நேரங்களில் சில பாதிப்புகள், சில போராட்டங்கள், அதனால் தீமையான காரியங்கள் வந்ததுண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்ம நோக்கி விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றும் மனம் திரும்பி அவரோடு கூட ஐக்கியமாக வேண்டும் என்றும் ஒரு தகப்பனுக்கு என்னென்னலாம் உண்டோ, அது தகப்பனுடைய ஆசீர்வாதம் மகனுக்கு என்னென்னலாம் உண்டோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். அந்த பரம தகப்பன் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. அப்போ அந்த இளைய குமாரன் கடந்து வந்த பொழுது அவர் வேலைக்காரரில் ஒரு ஆளாக வைக்கல, அந்த அவருக்கு மோதிரம் அணிகிறார், உயர்ந்த வஸ்திரங்கள் கொடுக்கிறார். திரும்பியும் பழையபடி அவருடைய அந்த மகனாக, அவருடைய சொந்த குமாரனாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு விருந்து வைத்து ஒரு கொண்டாட்டம் காணப்படுகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று.
அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒருவேளை வழி தப்பி போயிட்டோம், இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபத்தை, நான் செய்த குற்றங்களை, நான் செய்த காரியங்களை தேவன் மன்னிப்பாரான்னா மன்னிப்பார். அதற்காக தான் அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாய் அந்த தேவன் வெளிப்பட்டார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நம்ம உள்ளத்தை கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு இழந்து போன என்னென்ன காரியங்கள் உண்டோ, இழந்து போன சுகம், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், இழந்து போன சொந்த பந்தங்கள், இழந்து போன நட்புகள் யாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி தன்னுடைய தேவனிடத்தில் தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்தது போல அவர் என்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்றும், என்னுடைய பிள்ளைகள் தன் தவறை உணர்ந்து என்னோடு கூட ஐக்கியப்படும் பொழுது நான் அந்த உலகத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேனோ அதெல்லாம் நான் கொடுப்பதோடு கூட இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்திய ஜீவன் வாழ்க்கை, நித்திய ஜீவன் பரலோக வாழ்க்கை என்று அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கார். இந்த உலகத்தில் கூட ஒரு மனுஷன் வாழ்கிறது என்பது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 60-70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதுக்கு மேலே கூட வாழலாம், அதுக்கு மேலே எரிஞ்சா கூட சஞ்சலம் தவிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை முடிவில்லாத வாழ்க்கை, அது நித்தியமாக, அது அந்த இதுக்கு இத்தனை வருஷம் அப்படிலாம் கிடையாது, நித்தியமான வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கைக்கு, அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்ம தகுதிப்படுத்துவதோடு கூட இந்த உலகத்திலும் நம்மளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் தந்து நம்மளை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு, அந்த தகப்பனுக்கு நம்ம இருதயத்தை நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த தேவனிடத்தில் நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம மனந்திரும்ப ஒரு தகப்பன்கிட்ட பேசுகிற போல நம்முடைய தேவன் தாயும் தகப்பனுமாக இருக்கிறார். தகப்பன்கிட்ட பேசுகிறது போல நம்ம தகப்பன் தாயிட்ட எப்படிலாம் பேச முடியுமோ, எப்படிலாம் பேசி நமக்கு வேண்டிய பொருட்களையோ நம்மளுக்கு வேண்டிய காரியங்களையோ வாய்க்க செய்வது போல, அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தாயும் மேலான அன்பு கொண்ட தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கும் பொழுது, அவரிடத்தில் நாம் மனம் திரும்பி நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் சொந்த குமாரனாக அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்கள் தந்து நம்மளை ஆசீர்வாதிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்படி நாம் மேம்படுவதாக.